இப்போ இடத்திற்கும் மனிதோட வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் நிறுவனங்களுக்கும் எவ்வளவோ ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ இதில் வந்து இப்போ கேட்டல அளவுகோல் வந்து பார்த்தீங்களா, இந்த அளவுகோல் மாறும் பட்சத்தில் அதனுடைய பலன்களை அவங்க அனுபவிக்க வேண்டி வரும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்கள் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாலும் இந்த அளவுகோலால அவங்களோட வாழ்க்கை மாறிடுச்சு, அவங்களுடைய வீட்டோட சூழ்நிலை மாறிடுச்சு, இவ்வளோ கஷ்டத்துல இருந்தாங்க, அதுக்கு காரணம் அதுதான், நான் இந்த ஒரு சின்ன விஷயத்த பண்ண சொன்னேன், இந்த அளவுகோல் வந்து மாத்திருச்சு அப்படின்னு அதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது? வெரி குட், சூப்பர், நல்ல கேள்வி கேட்டீங்க. என்னன்னா இந்த வீடு மெஷர்மெண்ட் அளக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். அதுக்காக வீடை இடிக்க முடியுமா, மாற்ற முடியுமா, ஏகப்பட்ட தலைவலி, புரியுதுங்களா? ஒன்றுமே. அப்போ என்ன செய்வேன்னா அந்த ஆய கணக்கை எடுத்து எதை வந்து அந்த அந்த அளவுகள் சரியாக வர சொல்லிட்டு அந்த தாய் சவரை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுவேன். இதெல்லாம் கீழே பூமியிலே வந்து ஒரு 2 அடியோ 1.5 அடியோ 3 அடியோ இழுத்து நீளத்தையும் அகலத்தையும் அது கனெக்ட் பண்ணி கொஞ்சம் இழுத்து அதை 2ஐயும் கரெக்ட் பண்ணிடுவேன். சரி பண்ணும் பொழுது அந்த ஆயம் வந்து உங்களுக்கு பேச ஆரம்பிச்சு. அப்படி பேசி நிறைய வீடுகளையும் நிறைய கம்பெனிலையும் மாற்றிருக்கேன். சில இடங்களில் வந்து சும்மா இடுப்பளவு, ஒரு வீட்டில் வேணா இந்த இடுப்பளவு சும்மா ஒரு செவர் கட்டுங்க, அந்த வீட்டில் இடுப்பளவு செவர் கட்டி 2.5 அடிக்கு மட்டும் கட்டுங்க. 2.5 அடிக்கு நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த ஆயம் வந்து சரியாக வந்துடும். உங்களுக்கு அது வந்து அந்த அந்த வாஸ்து வந்து பேச ஆரம்பிச்சிடும். ஒரு அடி, சில பேருக்கு 2 செங்கல்லாம் வைக்க சொல்லிங்க. ஒரு அடி 2 செங்கல் மட்டும் சும்மா செவத்தோடு சேர்த்து வைங்க. செவரோடு சேர்த்து 2 செங்கல் வைக்கும் பொழுது இது ஒரு 3/4 அடி ஒரு செங்கல், 2 செங்கல் 1.5 அடி ஆகிடும். இப்போ இதில் 1.5 அடி வரும்பொழுது 1 அடி கணக்கு எடுத்துக்கலாம். அப்போ அந்த பக்கம் 1.5 அடி, 1 அடி, இந்த 1 அடி இங்கே நீண்டுருச்சு. உங்களுக்கு நீளும் பொழுது இது மாறிடும். ஏன்னா வீடை இடிக்காமல், வீடை எந்த சிஸ்டம் பண்ணாமல் இந்த அளவுகோலை மட்டும் மாற்றணும், வேறு ஒன்றும் இல்லைம்மா. இப்போ ஒரு கால் வந்து இப்படி இருக்குது, ஒரு கால் இப்படி ஆயிடுச்சுன்னா பூட்ஸ் போட்டு அதை சரி பண்ணிக்கிறதா இல்லையா? சமமாகி நடக்கிறாங்களா இல்லையா? அதுக்காக 3 நடக்கிறது இல்லையா? அப்போ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்ல. அதே மாதிரி இவங்க அளவுகள் வந்து மேக்ஸிமம் வந்து 2லையுமே குறையாதான் வச்சுருப்பாங்க. 2மே இழுத்து சரி பண்ணிக்கிடுவோம். சரி பண்ணி வச்சுட்டு அந்த அளவுகளை சரி மெஷர்மெண்ட்டை 1 அடியோ 2 அடியோ 3 அடியோ, சில பேருக்கு 4 அடி 5 அடிலாம் இழுத்துருக்கிறேன். இழுத்து அது வரைக்கும் சும்மா தரையிலே இழுத்துருங்கம்மே, செவரோடு வைக்க வேணாம், தரையில் அந்த செவரை ஒட்டி இழுத்து வந்து இந்த அளவுகளை மாறும் பொழுது அவங்களுடைய ஆயக்கணக்கு மாறிடும். மாறினோடனே நல்லா இருக்காங்க நிறைய பேர்.